வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, அவுளில் கொழுக்கட்டை செய்யலாம், பூரண கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அவுள் நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணுங்க. நைஸ் அவுள் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அவுள் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஒட்டும் தான், நம்ம எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம செய்யணும். வெல்லம் பாகு காய்ச்சணும். கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம செய்யலாம், பாவு காய்ச்சி. இல்லை வதக்காமல் சும்மா செய்யலாங்க. அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டு எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு நல்லா செய்யலாங்க. வாங்க, வெல்லத்தை நம்ம பாவு காய்ச்சி வச்சிடலாம். கொஞ்சம் பிசு பிசுப்பாக தாங்க இருக்குது, அதனால கொஞ்சோண்டு நம்ம அரிசி மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். எண்ணெயை தொட்டு தான் நம்ம செய்யணுங்க. இப்போ பிணைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு வேக வச்ச கடலப்பருப்பு ஒரு ஒட்டி வச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சுங்க. வெள்ளை பாகு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அரைச்சாச்சுங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. ஒரு சிட்டிகை தான் உப்பு போடணும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கொழுக்கட்டை செய்யலாங்க. வாங்க, நம்ம எண்ணெய் தொட்டு தாங்க செய்யணும், அப்போ ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கணுங்க. செஞ்சுட்டு பூர்ணத்தை கொஞ்சமாக வை, அப்புறம் மூட முடியாது, வெளியில் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பூர்ணம் வச்சு மூடிட வேண்டியதுதாங்க. எப்போதும் செய்கிற கொழுக்கட்டை தாங்க, அதே மாதிரி தான். இன்னும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நல்லா ஒட்டிடணுங்க. இதில் வச்சு இட்லி பண்ணு தட்டில் அவன் அதையும் எடுத்து செஞ்சிடணும். ஒன்றையும் எடுத்து அரிசி மாவில் செய்கிற மாதிரி தாங்க இது. ஆனால் இது அவலில் நம்ம செய்கிறோம். இது மாதிரி தாங்க. இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதில் செஞ்சு வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இதை நம்ம செஞ்சு வேக வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.